Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் இன்னைக்குரிய 8 ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 16. இது வரைக்கும் 15 நாள் நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நேற்றோட 11th தமிழ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஜென்ரல் தமிழில் 12th தமிழ் ஃபஸ்ட்டு 3 எல் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. சிலபஸில் என்னென்ன இருக்குன்றதை இண்டெக்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ புக் வைஸ் வேர் டு ஸ்டடி அவைலபிளாக இருக்குது. 4K அகாடமியோட பார்த்து தான் நான் மார்க் பண்ணி வைக்க சொன்னேன். நீங்கள் எதை பார்த்து வேணால் புக் வைஸ் இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதில் வந்து ஸ்கூல் புக் சம்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈஸியான டாபிக் தான். அடுத்து ஜிஎஸ்சில் என்ன படிக்க போகிறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் 10th ஹிஸ்ட்ரியில் 4 லெசன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 10th ஹிஸ்ட்ரியில் இருக்க 6 லெசனுமே ரொம்ப முக்கியம். ஐஎன்எம்லையும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 6 அதுலேயும் வந்து கவர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பேலன்ஸ் இருக்க 2 லெசன் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் முடிச்சிருங்க. அப்படி இல்லைனா 2 days கூட டைம் எடுத்து இந்த 2 லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 6ஐயும் வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். சொன்னது மாதிரி 9th 10th ரொம்ப முக்கியம். ஸோ 10th இருக்க ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ் கூட +1 +2 நம்ம படித்து தான் ஆகணும். பட் 10th வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். எக்கனாமிக்ஸை தவிர 10th ஹிஸ்ட்ரி, 10th பாலிட்டி, 10th ஜியாகிரஃபி ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அது 2 லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது வந்து யூனிட் 6லையும் வரும், ஐஎன்எம்லையும் வரும். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 10th சோசியல். இது 2ஐயும் படிச்சுக்க போகிறீங்க. பாலிட்டியில் வந்து நம்ம வந்துட்டு 6th பாலிட்டியில் 2 லெசன் குட்டி லெசன்ஸ் தான். பன்முக தன்மையினை அறிவோம் 6th பாலிட்டி, சமத்துவம் பெறுதல் 6th பாலிட்டி. இந்த 2 லெசன் ரொம்ப சின்னது. 1 hourக்குள்ள கூட இந்த 2 லெசனையும் முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒருவேளை இந்த 2 லெசன் கஷ்டமாக இருக்குன்னா 2 days கூட டைம் எடுத்து இந்த 6 ஹிஸ்ட்ரி லெசனையும் தரவு பண்ணிங்க. இதை முடிச்சுட்டு அந்த 6ஐயும் தரவு பண்ணிடுங்க. இது வரைக்கும் முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 9th 10th பாலிட்டி முடிச்சிருக்கோம். 9th 10th ஹிஸ்ட்ரி, அதாவது இன்றைக்கி படிக்க போகிற 2 லெசனையும் சேர்த்தா 9th 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிடும். 10th ஜியாகிரஃபியில் 2 லெசன் மட்டும் முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் வந்து இன்னும் 5 லெசன் இருக்குது, அதையும் படிக்கணும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் 5 லெசன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்ததாக 6th 7th ஹிஸ்ட்ரியில் ஒரு சில லெசன்ஸ் மட்டும், அதாவது யூனிட் 6ல் கவர் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுறது, அந்த மாதிரி வந்து ஒரு சில லெசன்ஸ் மட்டும் படிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி வந்து 9th 6th 7th 11th, அதாவது சிந்து, குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான், விஜயநகர பாமினி அரசு, மராத்தியர்கள், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து 9th 6th 11th 7th கவர் ஆகிறது. ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்க்குறப்போ நம்ம ஓரளவு பாதி போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததை வந்துட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 50% வந்து, அதாவது ஆப்ஸ் வந்து முக்கால்வாசி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரீசனிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. ஸோ இன்னும் இதில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதை தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்றத நல்லா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது திரும்ப நான் இன்னும் படிக்கணும், எதில் கிளியராக இல்லை அப்படின்றத தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது சுத்தமாக தொடவே இல்லை அப்படின்றத தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரெகுலராக இப்போ கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ நீங்கள் படிச்சிருக்கதை வச்சு தான் ரிவிஷன் பண்ணணும். புக் வைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சிலபஸ் வைஸ் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த புக் வைஸ் வந்து நீங்களாக எடுத்து 6th 10th வரைக்கும் படிக்கணும். இந்தந்த லெசன் தான் சிலபஸில் இருக்குது, இந்தந்த லெசன் வந்து சிலபஸில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒமிட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போக தெரியணும். அதனால தான் நோட் பண்ணி வச்சு படிங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தடுத்த டேஸில் வந்து நம்ம இன்னும் படிக்காததை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சீக்கிரமாக வந்து சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்பீடில் போனோன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ரிவிஷனுக்கும் நீங்களாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் போட்டு இன்னும் வந்து நம்மளுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா ஃபெப்பு கூட விட்டுருங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரை மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். ஒரு 4 மாதம் நம்ம கையில் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஒரு 2 times 3 times ஆச்சும் எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ளே ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். தமிழ் வந்து 12th வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ டாபிக் வைஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க ஒரு சில சேனல் அகாடமிலலாம். ஸோ அதை வந்து இப்போ சுரேஷ் அகாடமியில் கூட தமிழ் வந்து அழகு 1ல் இந்த டாபிக் அப்படின்ட்டு டெய்லி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் தமிழ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். தமிழ் 100 out of 100 எடுத்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். மேக்ஸ் 25 out of 25 எடுத்தே ஆகணும். அதாவது 125ல் நம்ம 120 அட்லீஸ்ட் 120 எய்ம் பண்ணால் தான் நம்ம அந்த 120 ரீச் பண்ணுவோம். ஸோ அதை வந்து தமிழும் மேக்ஸும் நல்லா பார்த்துட்டு ஜிஎஸ் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ளே 11th 12th வந்து ஒரு 3 time ஆச்சும் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். 6th to 10th படிச்சிருக்கிறத ஒரு 5 times ஆச்சும் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். புக் பேக் ஒன் வேர்டெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். பாக்ஸு புக் பேக் ஒன் வேர்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்துருக்கணும். ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம தாராளமாக 170+ எடுத்துடலாம். படிச்சிருக்கிறது இவ்வளோ தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்றத இது புக்கோட இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 9th புக் எடுத்திங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன் படிச்சிருக்கோம் அப்படின்றத டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாலிட்டியில் 9th பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இண்டெக்ஸில் கம்ப்ளீட்டட்னு போட்டுருங்க. அதே மாதிரி 9th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குன்ட்டு மார்க் பண்ணிடுங்க. 10th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது.
10th ஜியோகிராஃபியில் 7 லெசனில் 2 லெசன் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இன்னும் 5 இருக்குது. ஸோ 5ஐயும் நம்ம இன்னும் படிக்கணும். 11th எக்கனாமிக்ஸில் 5 லெசன் முடிச்சிருக்கோம். அதை மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது. 6th 7th 6th to 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு இன்னும் படிக்காதது என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது உங்களோட வேலை. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதை கூட முடிச்சிருங்க. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கணும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. திரும்ப அதை எதுக்காக சொல்கிறேன்னா ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியணும். இப்போ டெய்லி கொடுக்குறத படிச்சிருங்க, பட் ரிவிஷன் பண்ணுறப்போ நீங்களாக படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த லெசன் நம்ம படிக்கணும், எது வந்துட்டு சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறப்ப தான் தெரியும். இது வந்து என்னோட 9th சோசியல் சயின்ஸ் புக்கு. இதில் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் லெசனில் 1.4 அந்த டாபிக் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த செகண்டில் பண்டைய நாகரிகங்களில் சிந்து மட்டும் தான் நமக்கு தேவை. சிந்து மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இது வந்து சிலபஸில் கவர் ஆகும், யூனிட் 6ல் கவர் ஆகும். ஸோ அதை நான் படிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். இது வந்து நான் இப்போ படிக்கல, லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன். ஸோ இந்த லெசனும் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். நீங்கள் வந்து இந்த 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் இது வந்து டச் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த லெசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள்லேருந்து முகலாயர்கள் வரைக்கும் அரச வம்சம், அவங்களால ஏற்பட்ட விளைவுகள், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத்தில் வந்து சோழர்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் ஏற்பட்ட நிர்வாக மாற்றங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு லெசன் 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த லெசன் வந்து ஒமிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு புக் பேக் 1 வேர்டு மட்டுமாச்சும் இந்த லெசனுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் புக் பேக்கு பாக்ஸ் மட்டுமாச்சும் படிச்சுட்டு போகிறது நமக்கு சேஃப். வந்து சிலபஸில் கவர் ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒமிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதனால தான் 9th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற போர்ஷன்ஸே ரொம்ப கம்மி. ஸோ இந்த லெசனை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை வந்து மார்க் பண்ண சொல்கிறேன். எது சிலபஸில் இருக்குது, எது படிச்சிருக்கோம் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. தேவையில்லாததை ஒமிட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும் ரிவிஷன் பண்ணுறப்போ. பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். 10th நீங்கள் படிக்க போகிற லெசன் வந்து இது வரைக்கும் 4 லெசன் முடிச்சிருக்கோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், சமூக மாற்றம் முடிச்சிருக்கோம். தேசியம், காந்திய காலகட்டம் 4 லெசன் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் யூனிட் 6லையும் கவர் ஆகும், INM-லையும் கவர் ஆகும். காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இது வந்து 10th சோசியல் சயின்ஸில் வரும். 8th அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும்னா 8th படிக்கணும். ஸோ 10th படித்தா அதுவும் கவர் ஆகிரும். அதுக்காக 8th படிக்காமல் விட்டுறாதீங்க. அது வந்து நம்ம 8th சோசியல் சயின்ஸ் படிக்கிறப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த 5வது லெசனும் 7வது லெசனும் தான் படிக்க போகிறீங்க. பேஜ் நம்பர் வந்து 58, 80. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 6 லெசன் ரொம்ப முக்கியம். ஜியாகிரஃபியில் 7 லெசன் ரொம்ப முக்கியம். பாலிட்டியில் இந்த 3, 4, 5 இந்த 3 லெசனும் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸில் நம்ம 6th to 10th ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு பாக்ஸு புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். 11th 12th ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமாக 11th ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.